ஓகே கைஸ், இப்போ ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் என்ன பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம ஃபஸ்ட்டுன்னு ஒரு ஸ்ட்ரிங் மென்ஷன் பண்ணியிருக்கோம். சாரி, நான் ஸ்ட்ரிங்காக மென்ஷன் பண்ணல. ஓகே, இப்போ ஸ்ட்ரிங் ஆகிடுச்சு. இதையும் ஸ்ட்ரிங்காக மென்ஷன் பண்ணலாம். ஓகே, ரெண்டு ஸ்ட்ரிங்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு லாஸ்ட்டுன்னு. ஜாவா ஸ்கிரிப்ட் தான். இப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணுறது, கன்கார்டினேஷனுங்கிறது ஆடிங் தான். ஸோ இதை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? லெட் ஆட் equal to first last. ஓகே, நான் இதை கன்சோல் பண்ணுறோம். ஓகே, இவ்வளோதான் கைஸ். இப்போ இது ஆட் ஆகிடும். ஐயோ, தப்பாயிடுச்சு. அன்கார்ட் சின்டெக்ஸ், சாரி, லெட்டுக்கு லேட்டுன்னு போட்டு வச்சுருக்கிறேன். சரி, சாரி கைஸ். ஓகே, இப்போ வந்துடுச்சு பார்த்தீங்களா ஜாவா ஸ்கிரிப்ட்னு. இதுதான் ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன். ரெண்டு ஸ்ட்ரிங்கை இப்படி தான் நம்ம ஆட் பண்ணணும். ஜஸ்ட் சிம்பிளாக சென்டரில் ப்ளஸ் போட்டால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ரெண்டு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே என்ன அவுட்புட் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 17 தான் வரும். ஏன்னா இது நம்ம ஸ்ட்ரிங்காக தான் என்டர் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா, ஸ்ட்ரிங்காக தான் இருக்குது. ஸோ 17 தான் வரும். மேபி இந்த ஸ்ட்ரிங் இல்லாமல் நம்ம ஆட் பண்ணியிருந்தா 8 வந்திருக்கும். பட் இதில் ஆல்ரெடி ஸ்ட்ரிங் உள்ள நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கனால நமக்கு அது இதாக வந்திருக்கு, 17 வந்திருக்கு. ஸோ இதுக்குன்னு ஒரு ட்ரிக் இருக்குது, நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடி ப்ளஸ் போட்டால் என்ன ஆகும்? ஸ்ட்ரிங்கு நம்பராக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ 8 வரும்னு நினைக்கிறேன். யா, வந்துடுச்சு. சிம்பிள், அவ்வளோதான் கைஸ். இதுதான் ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன். ஓகே, நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வெயிட் அ மினிட். ஓகே, இப்போ நம்ம இதில் என்னென்னா சேனல் நேம்னு போட்டு மிஸ்டீரியஸ்ன்னு ஒன்று ஒரு ஸ்ட்ரிங் மென்ஷன் பண்ணியிருக்கோம். தென் கவுண்டுன்னு போட்டு நம்பர் 1 போட்டிருக்கோம். ஓகேவா? இவ்வளோ தான். நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, இது மாதிரி அவுட்புட் நமக்கு வரணும். மை சேனல் மிஸ்டீரியஸ் ஹேவ் 1 சப்ஸ்கிரைபர், இப்படி அவுட்புட் வரணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் எடுத்துக்கோங்க. அவுட்புட்டுன்னு எடுப்போம், நம்ம பேர் வைக்கலாம். ஓகேவா? தென் நமக்கு இதில் இருக்கிற மாதிரி வரணும், மை சேனல் மிஸ்டீரியஸ் ஹேவ் 1 சப்ஸ்கிரைபர். ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டபுள் ஸ்ட்ரிங் டபுள் கோட்ஸ் போட்டிருக்கோம். நான் என்ன என்டர் பண்ணணும்னா, மை சேனல் ஓகேவா? இங்கே ஒரு ஸ்பேஸ் விடும். தென் நீங்கள் ஆட் பண்ணுற சிம்பிள் என்ன ஆட் பண்ணணும்? சேனல் நேம். இங்கே ஆல்ரெடி நம்ம சேனல் நேம் மென்ஷன் பண்ணியிருக்கோம்ல. ஸோ சேனல் நேம் ப்ளஸ் ஹேவ், திரும்பவும் ப்ளஸ். இங்கே ஸ்பேஸ் விடுவோம், அப்போ தான் கோடு பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். கோடில் அவுட்புட். இப்போ இங்கே நம்ம கவுண்டுன்னு போடுறோம். கவுண்ட், அப்போ இங்கே 1 வந்துடும். ப்ளஸ் திரும்பவும் ஃபைனலாக சப்ஸ்கிரைபர். ஓகே, சிம்பிள், அவ்வளோதான். என்ன வரமாட்டேங்குது? இதில் அவுட்புட்டுன்னு மென்ஷன் பண்ணணும்ல, கன்சோலே நம்ம பண்ணல கைஸ், தப்பு பண்ணிட்டேன். இப்போ வந்துடுச்சு பார்த்தீங்களா?
மை சேனல் மிஸ்டீரியஸாக ஒன் சப்ஸ்கிரைபர் நம்ம நினச்ச அவுட்புட் வந்துடுச்சு. இந்த அவுட்புட் தான் பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சோம். ஜஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரிங்குக்குள்ளே ஸ்ட்ரிங்காக மென்ஷன் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இப்படி பண்ணுறது ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப இது மாதிரி இருக்குது, ரொம்ப யூனிக்காக இல்லை. ஒரு டீசெண்ட் கோடர் இப்படி கோட் பண்ணக்கூடாது. அதுக்குன்னு ஒரு ட்ரிக் இருக்குது, நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம். அது என்ன ட்ரிக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேக் டிக்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியும்ல, உங்கள் கீபோர்டில் எஸ்கேப் பட்டனுக்கு கீழே இருக்கும். என்ன வரமாட்டேங்குது பேக் டிக்ஸ். சரி பேக் டிக்ஸ், இதான் பேக் டிக்ஸ். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம என்ன வேர்டிங்ஸ் வேணுமோ அதை அப்படியே பண்ணால் போதும். மை சேனல், ஓகேவா? இங்கே மிஸ்டீரியஸ்னு வரணும். மிஸ்டீரியஸ் சேனல் நேமில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு டாலர் ப்ளஸ் பிளேஸ் ஹோல்டர் போடணும், டாலர் சிம்பிள். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். பிளேஸ் ஹோல்டரில் என்ன போடணும்னா சேனல் நேம். தென் ஓகே, தென் என்ன பண்ணணும், ஹேவ். திரும்பவும் நமக்கு இந்த கவுண்ட் இதில் வரணும். ஸோ டாலர் பிளேஸ் ஹோல்டர் கவுண்ட் லாஸ்ட்டாக சப்ஸ்கிரைபர். ஓகே, போட்டுட்டோம். இப்போ அதே அவுட்புட் தான் நமக்கு வரும். பார்த்தீங்களா? அதே அவுட்புட் தான் வருது, எந்த வித சேஞ்சும் இல்லை. பட் ஆனால் இது கோட் பண்ணவே நமக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது. பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கோட் பண்ணணும் எப்போவுமே. இது மாதிரி பேக் டிக்ஸுக்குள்ளே ஸ்ட்ரிங்கை என்ட்ரு பண்ணி கால்குலேட் பண்ணி அவுட்புட் எடுக்கிறோம் இல்லை, இதோட பேர் தான் டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸோ இது மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மெத்தடோட பேர் டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங். தட்ஸ் ஆல். இப்போது அன்டிஃபைன்டுனா என்ன, நல்லுனா என்ன, பிகின்டுனா என்னன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்டிஃபைன்ட் என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வேர் மை நம்பர், வேரியபிளோட நேம் மை நம்பர்னு வைப்போம். பட் இதில் நம்ம எதுவுமே மென்ஷன் பண்ணல. பட் நம்ம கன்சோல் பண்ணுறோம் பாருங்கள், console.log மைன். ஓகே, இப்போ என்ன அவுட்புட் வரும்னா அன்டிஃபைன்டு தான் வரும் அவுட்புட்டு. அன்டிஃபைன்டுன்னு அவுட்புட் வரும். வேரியபிளில் மை நம்பர்னு போட்டு எதுவுமே நம்ம ஸ்டோர் பண்ணாட்டி அன்டிஃபைன்டுன்னு வரும். இன் கேஸ் ஆஃப் லெட்லேயும் அதே தான் அன்டிஃபைன்ட் தான் வரும். பட் கான்ஸ்டன்ட்டில் அன்டிஃபைன்டுன்னு வராது, நமக்கு எரர் வரும். அதுக்கான ரீசனே நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்களா? கான்ஸ்டன்ட்டில் நம்ம இனிஷியல் பண்ணியே ஆகணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், கான்ஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை ரீஅசைன் பண்ண முடியாது. சிங்கிள் வேல்யூ தான் கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஃபஸ்ட்டே நம்ம பேசிக்லேயே பார்த்துருப்போம். ஸோ அந்த எரர் தான் வந்திருக்கு, மிஸ்ஸிங் இனிஷியலைசர் இன் கான்ஸ்டன்ட் டிக்ளரேஷன். ஸோ கான்ஸ்டன்ட் கேஸில் கண்டிப்பாக டிக்ளேர் பண்ணாட்டி எரர் ஆகும். பட் இன் கேஸ் ஆஃப் லெட்டு வேரில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? இதுதான் அன்டிஃபைன்ட். ஓகே, இப்போ நல்லுன்னா என்னன்னு தான் பார்க்க போகிறோம். இதை சேவ் பண்ணால் நமக்கு நல்லுன்னு வருதா? நல்லுங்கிறது என்னென்னா எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லாத ஒரு எம்டி, அதுதான் நல். ஓகேவா? இதோட டைப்பை நம்ம செக் பண்ணால் இப்போ என்ன வரும்னு பார்க்கலாம். இதோட டைப்பை செக் பண்ணால் ஆப்ஜெக்ட்னு வருது, நல்லோட டைப்பு. ஓகேவா? வெயிட் பண்ணுங்கள். இதுவே அன்டிஃபைண்டோட கேஸில் நம்ம டைப்பை செக் பண்ணால் அன்டிஃபைண்ட் தான் வரும். பட் நம்ம நல்லோட கேஸில் நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்னு வருது. இது ஜாவா ஸ்கிரிப்டோட ஒரு எரர்.
பட் அப்டேட் வந்தாலும் இன்னும் இந்த எரரை சேஞ்ச் பண்ணல. அதனால் இதால் எந்த வித ப்ராப்ளமும் இது வரைக்கும் இல்லை. இப்போ நம்ம இதை சேஞ்ச் பண்ணால் அவங்க சைட்லேருந்து அவங்களோட ஃப்ரேம் ஒர்க் எல்லாமே அப்டேட் பண்ணணும். ஸோ அதனால் இந்த சின்ன எரரை அவங்க விட்டுட்டாங்க. ஸ்டில் நோ இதை சால்வ் பண்ணல. பட் ஆனால் இது ஜாவா ஸ்கிரிப்டில் உள்ள ஒரு எரர் தான். நவ் என்ன பார்க்க போகிறோம்னா பிக் இன்ட். ஃபஸ்ட் இந்த மை நம்பரில் இது வேணாம், வெயிட் பண்ணு. பிக் இன்ட்டு நான் என்ன பார்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி லெட்ங்கிற வேரியபிளில் சரி இல்லாட்டி கன்சோல் பண்ணணும். ஒரே லைனில் பண்ணிவிடுவோம். வெயிட் பண்ண கன்சோல் டாட் லாக் நம்பர் டாட் மேக்ஸ் சேஃப் இன்டீஜர். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. இது எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, நார்மலாக நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் எவ்வளோ வேல்யூ வர சேவ் பண்ண முடியும், நம்பர் ஓகேவா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர் எவ்வளோ வர மேக்ஸிமம் சேவ் பண்ண முடியுங்கிறத பார்க்க தான் இது. இவ்வளோ நம்பர் நம்ம சேவ் பண்ண முடியும். நிறைய தான் 1 2 3 4 நிறைய நம்பர் தான் சேவ் பண்ண முடியுது. ஓகேவா, இவ்வளோ நம்பர் தான் நம்ம மேக்ஸிமம் சேவ் பண்ண முடியும். இதை விட அதிகமாக சேவ் பண்ணோன்னா அதுக்காக வந்த மெத்தட் தான் பிக் இன்ட். ஓகேவா, அதை பற்றி பார்க்கலாம். மை நம்பர் பிக் இன்ட்னு போட்டு வெயிட் பண்ணுங்க, நம்ம ரொம்ப அதிகமான நம்பரை மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா, இது மாதிரி அதிகமான நம்பர் நம்ம யூஸ் பண்ணுறப்போ பிக் இன்ட் யூஸ் பண்ணலாம். தட்ஸ் ஆல். இப்போ இது கரெக்டாக ஒர்க். இதுதான் பிக் இன்ட் யூஸ் பண்ணி நம்ம இது மாதிரி பெரிய டிஜிட்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, இன்னொரு விஷயம் என்னென்னா பிக் இன்ட்டில் நம்ம சின்ன நம்பரும் சேவ் பண்ண முடியும். இன்கேஸ் வெறும் 12 தான் நம்ம பிக் இன்ட்டில் சேவ் பண்ணால் அதுவும் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, 12ம் சேவ் பண்ணிக்கலாம், பிக் நம்பரும் சேவ் பண்ணிக்கலாம். அதான் பிக் இன்ட்.